ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரிஸான ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 12 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணாதான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற இந்த எபிசோட் எனக்கு ரொம்பவுமே ஃபேவரட்டான எபிசோட். அந்த லெவலுக்கு இது சூப்பராக இருக்கும். சரி வாங்க வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ள போக ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஓவர்லார்ட் சீசன் 1 எபிசோட் 12. நம்ம ஹீரோ அவனோட நார்மல் ட்ரெஸ்ல ஃபைட்டுக்காக அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான். நான் ஷெல்டியர் கூட ஃபைட் பண்ணும்போது எனிமீஸ் வேற எங்க இருந்தாச்சும் ஒளிஞ்சிருந்து என்ன அட்டாக் பண்ணாங்கன்னா நீங்க தான் பாத்துக்கிடணும். ஒருவேளை எனிமியோட டீம் ரொம்ப பெருசா இருந்தது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உடனே நீங்க நாசரிக்கு போயிருங்க. உங்ககிட்ட இருக்கிறது வேர்ல்டு லெவல் ஐட்டம், அது எனிமீஸ் கையில கிடைச்சிடக்கூடாது. ஸோ உங்க உயிரை விட அது ரொம்பவும் முக்கியம். ஸோ நீங்க நாசரிக்கு போயிருங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றோம். அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்றாங்க. ஐன் சோல் கோன் நான் யாருன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் நீங்க எப்படி தனியா விட்டீங்க அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கறான். அவர் ஆர்டர் போட்டுருக்காரு, அதை என்னால மீற முடியாது அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. இராந்தலுக்கு போகும்போது கூட துணைக்கு நாப்ராவை தானே அனுப்பி வச்சோம், ஆனா இப்போ எப்படி நீங்க தனியா அனுப்பி வச்சீங்க லேடி ஆல்பர்டோ அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். மாஸ்டர் மேல நம்ம கொஞ்சம் நம்பிக்கை வைக்கணும் அப்படின்னு ஆல்பர்டோ சொல்லுவோம். நம்மளை கிரியேட் பண்ண எல்லா சுப்ரீம் பீயிங்லயே இப்போ மாஸ்டர் மட்டும் தான் உயிரோட இருக்காரு. அவரும் போயிட்டாருன்னா நம்ம யாருக்கு சேவை செய்யறது அப்படின்னு டமியர்ஸ் கேட்கும்போது எனக்கு மாஸ்டர் மேல நம்பிக்கை இருக்கு. அவர் உயிரோட திரும்ப வருவேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்காரு. என்னோட லவ்வர் மேல நம்பிக்கை வைக்கலன்னா நான் என்ன ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ கேட்கறா. உங்களோட எமோஷன்ஸையும் இதையோ இன்டர்ஃபியர் பண்ணாதீங்க. அவருக்கு ஏதாச்சும் ஆபத்து வந்துச்சுன்னா அதை தடுக்க வேண்டியது நம்ம பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் அங்க இருந்து கிளம்ப போகவும் கொக்கைடஸ் வந்து தடுக்கிறான். நான் அப்பவே நினைச்சேன் இதுக்காக தான் நீங்க என்ன கூப்பிட்டுருப்பீங்கன்னு சொல்லி. மாஸ்டர் தப்பு பண்ணா கூட அவரோட உயிரோட ப்ரொடெக்ட் பண்றது நம்மளோட வேலை தான், ஆனா அதை நீங்க செய்யாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு டமியர்ஸ் சொல்றான். உன்னோட மாஸ்டர் மேல நீ நம்பிக்கை வைக்கணும், அதுவும் உன்னோட கடமை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்பர்டோ சொல்லவும், ஒருவேளை மாஸ்டருக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சுன்னா நீங்க உங்க லீடர்ஷிப்ல இருந்து விலகிறீங்களா அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், சுப்ரீம் பீயிங்கான அவர் தான் அவங்களுக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க, நீ அதை மாத்த பாக்குறியா டமியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொக்கைடஸ் கேட்கறான். சரி நான் விலகிக்கிறேன், மாஸ்டர் ஜெயிக்கிறதுக்கு எவ்வளவு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆல்பர்டோ கேட்கவும் 40% அப்படின்னு சொல்லி கொக்கைடஸ் சொல்றான். அவருக்கு 1% சான்ஸ் இருந்தா கூட அவர் வின் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொல்றா. நான் எல்லா விஷயத்திலயுமே ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருந்தேன், ஆனா அப்படி இருந்துமே யாரோ ஒருத்தங்க என்கிட்ட பிரச்சனை பண்றாங்க. அது யாருன்னு தெரிஞ்சா அவங்கள கண்டிப்பா நான் இந்த ஐன் சோல் கோன் கிட்ட மோதினதுக்கு வருத்தப்பட வைப்பேன். அவங்களே அவங்களோட சமாதிக்கு குழி தோண்டிக்கிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ ஷெல்டர் இருக்கிற இடத்துக்கு வரான். நான் ஆரம்பிக்கிற வரைக்கும் கண்டிப்பா அவ அசைய மாட்டா. இது சேம் அந்த கேம்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. நான் வேணா அவளை கொல்ற லார்டைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஆல்பர்டோ சொன்னது ஞாபகம் வருது. உங்களுக்குள்ள நீங்களே அடிச்சுக்கிட்டத பார்க்க நான் விருப்பப்படல, அதனாலதான் நான் இதை பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இப்போ அவன் மேல நிறைய மேஜிக் ஸ்பெல்ஸை போட்டு வச்சுக்கிட்டுதான். ஷெல்டியரை இந்த மாதிரி மாத்தின அந்த மேஜிக் யூசர் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியல, மேபி எங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கலாம், எதுக்கும் நான் கேர்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ நிறைய மேஜிக் ஸ்பெல்ல அவனோட ப்ரொடெக்ஷனுக்காக போட்டு வச்சுக்கிட்டான். எல்லா மேஜிக்குமே ட்ரிபிள் லேயர் மேஜிக் ஸ்பெல்லா போட்டு வச்சுக்கிட்டுதான். இருந்தாலுமே இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுப்ரீம் லெவல் மேஜிக்கை யூஸ் பண்றான். மாரேவும் ஆராவும் அதை ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. இது சுப்ரீம் லெவல் மேஜிக் தானே அப்படின்னு சொல்லி டமியர்ஸ் கேட்கவும், இந்த மேஜிக்கை யூஸ் பண்றது ஃப்ரீ தான், மாஸ்டருக்கு எந்த ஒரு எம்பியோ போகாது, ஆனா இதை ஒரே ஒரு தடவை தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. இப்போ நம்ம ஹீரோ அவனோட ஒரு வாட்ச் எடுத்து போட்டு வச்சுக்கிட்டுதான். அது போக நீங்களும் என் கூட இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ஐட்டம்ஸையும் அவன் எடுத்து வச்சுக்கிட்டான். எந்த ஒரு எனிமீஸும் இன்னும் பக்கத்துல இருக்கிற மாதிரி தெரியல. சரி ஓகே ஆரம்பிக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பெரிய பிளாஸ்டையே கிரியேட் பண்றான். இப்போ பார்த்தா ஷெல்டியர் அவளோட பேட்டில் ஆர்மர்ல இருக்கா. நீங்க தான் என்ன அட்டாக் பண்ணதா, எனக்கு வேற வழி இல்ல, நான் உங்க கூட சண்டை போட்டு தான் ஆகணும் லார்டைன்ஸ் அப்படின்னு அவ சொல்றா. நீ எதுக்காக இன்னும் என்ன லார்டைன்ஸ் கூப்பிடுற அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவும், ஏன்னா அதுதான் உங்க பேரு, நீங்க ஒரு சுப்ரீம் பீயிங், அதனால தான் அப்படி கூப்பிடுற அப்படின்னு அவ சொல்லுவோம். உன்னோட மாஸ்டர் யாருன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். என்னோட மாஸ்டர் அது நீங்க தான். எதுக்காக நான் உங்களை அட்டாக் பண்றேன், எனக்கு உங்களை ரொம்பவும் பிடிக்குமே, ஆனா என்ன யார் அட்டாக் பண்ணாலும் நான் திரும்ப அட்டாக் பண்றதா தான் ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கேன். ஸோ நான் இப்போ உங்க கூட ஃபைட் பண்ணி உங்களை கொல்ல தான் போறேன் அப்படின்னு சொல்லி ஷெல்டியர் சொல்றா. இந்த ஐன் சோல் கோனுக்கு தோல்விங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றான். ஓ அப்படியா அப்படின்னு ஷெல்டியர் அட்டாக் பண்ண போகவும் பார்த்தா அவ பக்கத்துல நெருங்கவுமே பிளாஸ்ட் ஆகுது. உடனே நம்ம ஹீரோ கிராவிட்டி பிளாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அவ அதுல இருந்து தப்பிக்கவும் இன்னொரு அட்டாக்கை யூஸ் பண்றான். அப்படியே அவ பறந்து மேல போயிருந்தா. தர ஃபுல்லாவே வந்து ட்ராப் இருக்கு, சோ நீ மேலேயே பறந்துக்கோ அப்படின்னு சொல்லவும், நீங்க காத்துலயோ கண்டிப்பா ட்ராப் வச்சிருப்பீங்கன்னு தெரியும், ஆனா உங்களோட மேஜிக் ஸ்பெல்லாலலாம் என்ன அவ்வளோ ஈஸியில தடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்டியர் வந்துட்டு இப்போ எப்படி நம்ம ஹீரோவை தோக்கடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு இருக்கா. மாஸ்டரால மேஜிக் ஸ்பெல்ல தான் அதிகமா யூஸ் பண்ண முடியும், பிசிக்கல் அட்டாக்கா அவரால் அவ்வளவா பண்ண முடியாது. அவரோட எம்பி அவ்வளோத்தையும் நான் குறைச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பா அவரால் என்னோட பிசிக்கல் அட்டாக்கை தாக்கு பிடிக்க முடியாது. அவரோட எம்பி எவ்வளோ இருக்குன்னு ஃபர்ஸ்ட் நான் தெரிஞ்சுக்கிடணும். எப்படி இவர் இவ்வளோ எம்பியா வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி அவ பார்த்துட்டு இருக்கா. அதே நேரத்தில் அவளுக்கு அடிப்பட்டது அவ ஹீலிங் பண்ணவும், அவ்வளோ ஈஸியில நான் உன்னை விட்டுற மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். நம்ம ஹீரோக்கு பின்னாடி வந்து அவ அட்டாக் பண்ண பாக்குறா, ஆனா ஒரு மேஜிக் ஸ்பெல் தடுத்து அவளை அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோ கண்டினியூஸா அட்டாக் பண்றான், ஆனா அவ வந்துட்டு ஈஸியா அந்த அட்டாக் எல்லாத்தையும் தடுத்துருதா. இதை நீங்க எதிர்பார்க்கல, இப்போ நான் அட்டாக் பண்ண வேண்டிய டைம் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு ஹோலி ஸ்வாட் வச்சு அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவோட மேஜிக் ஸ்பெல் அதை தடுத்தாலுமே அவனுக்கு அதை அட்டாக் ஆயிருது. என்னையவோ குறைச்சி எடை போடாத, மேக்ஸிமைஸ் மேஜிக் ரியாலிட்டி ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவளை வெட்டுதான். ஆனா உடனே அது ஹீலிங் ஆயிருது. இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஆச்சரியப்படுவோம்.
லார்ட் டெரானோ என்ன கிரியேட் பண்ணும்போது என்னோட ஸ்பெஷல் ஸ்கில்லா இதை வச்சிருந்தாரு. அவருக்கு அப்பவே தெரிஞ்சிருக்கு இது யூஸ் ஆகும்னு சொல்லி. நீங்க ஒரு சுப்ரீம் பீயிங்கா இருந்துமே அவர் லெவலுக்கு உங்களுக்கு திறமை கிடையாது போல அப்படின்னு சொல்லவோ என்ன குறைச்சி எற போடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இன்னொரு ஹோலி ஸ்வாட வச்சு அவ அட்டாக் பண்றா. நம்ம ஹீரோவோட எம்பி வந்து கொஞ்சம் கம்மியாகிக்கிட்டே போகுது. இவரோட எம்பியை நான் சீக்கிரமா குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபயர் ஸ்பெல்ல வச்சுட்டு அவ அட்டாக் பண்றா. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி அட்டாக் பண்ணிக்கிட்டாங்க. ஃபயர் ப்ரொடெக்ஷன் போட்டுப்பாருன்னு நினைக்கிறேன். அதனால தான் அந்த அட்டாக் ஒர்க் ஆகல. கண்டிப்பா வேற ஏதாச்சும் ஒரு எலமெண்ட் அவருக்கு வீக்கா இருக்கும். அதை யூஸ் பண்ணி நான் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹோலி லைட்டை வச்சு அட்டாக் பண்றா. அது ஒர்க் ஆகுது அப்படின்னு அவ சிரிக்கிறா. என்ன நடக்குது அப்படின்னு டமியர்ஸ் கேட்கவும் மாஸ்டர் ஒரு அண்டட் அப்படிங்கிறதுனால ஹோலி லைட் அவரை ரொம்ப பாதிக்கும் அப்படின்னு சொல்லி கொகைட்டஸ் சொல்றான். நம்ம ஹீரோவோட எம்பி பாதிக்கு பாதி ஆயிட்டு நான் அட்டாக் பண்ண தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் உண்மையிலேயே இந்த சண்டையில உனக்கு தான் நிறைய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். அப்படின்னா எதுக்கு ஓடாம இன்னும் நின்றுட்டு இருக்கீங்க அப்படின்னு அவ கேட்கிறா. நாங்க கில்ட ஆரம்பிச்சப்போ எல்லாருமே என்னதான் லீடரா செலக்ட் பண்ணாங்க. என்ன ரீசனுக்காக செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா எல்லாருமே ஏன் மேல நம்பிக்கை வச்சாங்க. நானும் அந்த நம்பிக்கையை காப்பாத்துறதுக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். இன்னும் நீங்க ஹியூமன் ஃபீலிங்ஸ்குள்ள தான் இருக்கீங்களா அப்படின்னு கேட்கவோ யாருக்கு தெரியும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ சண்டையை திரும்பவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஷெல்டியர் வந்துட்டு டைரக்டா நம்ம ஹீரோவை வந்து குத்துறா. ஆனால் அவனும் அவனோட மேஜிக் யூஸ் பண்ணி பின்னாடி போயிட்டு ஒரு அன்டெட் வாலை கிரியேட் பண்றான். அவ அதை உடச்சிட்டு போறதுக்குள்ள இன்னொரு ஒரு பெரிய மேஜிக் போட்டு அவளை அட்டாக் பண்றான். அவ வந்துட்டு மேஜிக் வச்சு அட்டாக் பண்ணாம பிசிக்கலா அட்டாக் பண்றா. ஏன்னா அப்படின்னா அவளோட எம்பியும் அதிகமா இருக்கும். அதே நேரத்துல நம்ம ஹீரோவாலையும் அவ்வளவா பிசிக்கல் அட்டாக்கை எதிர்க்க முடியாது. கடைசியா அவளோட பெரிய அட்டாக் அவ யூஸ் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இன்ஃபீரியோ அப்படின்னு சொல்லிட்டு அவளே மாதிரியே ஒரு காப்பியை ரெடி பண்றா. அதே நேரத்துல அவளுக்கு ரொம்பவும் அடிபட்டிருக்கு அப்படிங்கிறதுனால ஹீலிங் பண்றதுக்காக அவளோட மிருகங்களே அவ கொண்டு அவளை ஹீல் பண்ணிட்டு இருக்கா. அந்த இன்ஃபீரியோவை கொல்றது ரொம்பவுமே கஷ்டம். அதனால நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்றான். உடனே அவன் பின்னாடி ஒரு கிளாக் வருது. அதே நேரத்துல கிரை ஆஃப் டெட் அப்படின்னு சொல்லவோ ஒரு பெரிய கதறல் சவுண்ட் கேக்குது. இப்போ கரெக்டா 12 செகண்ட்ஸ் ஓடணும். அந்த 12 செகண்ட்ஸ் ஓடி முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாருமே அழிஞ்சு போயிருக்காங்க. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. எல்லாரையுமே நீங்க அழிச்சிருந்தாலும் என்னோட எம்பி இன்னும் நிறைய இருக்கு. ஆனா உங்களோட எல்லா எம்பியுமே நீங்க காலி பண்ணிட்டீங்க. என்னோட பிசிக்கல் அட்டாக்கை உங்களால தடுக்கவே முடியாது லார்டைன்ஸ். நீங்க சாக போறீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லவும் உனக்கு தான் இந்த ஐன் சோல் கோனை பத்தி தெரியல. நான் எதிர்பார்த்த மாதிரியே நீ உன்னோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணிட்ட. நான் பிளான் பண்ணபடியே தான் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. என்னோட பிளான் படி நீ மட்டும் உன்னோட அல்டிமேட் மூவை யூஸ் பண்ணலன்னா கண்டிப்பா நான் தோத்து போயிருப்பேன். ஆனா என்னோட பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. நான் சொல்லவே தேவையில்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத வேற லெவல் ட்விஸ்ட் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.